நம்ம பைபிள் படிக்கும் போது கர்த்தர் சொல்ற நீ அமைதியா போ, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். நம்ம அமைதியா போனது நம்ம மேல 4 கேஸ் விழுந்திருக்கும். அப்படியே வரும் பாருங்க, சிலருக்கு பாஸ்டர் மேலதான் கோபம் வரும். இவர் தான் அன்னைக்கு சொன்னார் அமைதியா போன. அப்படிதான் ஒருத்தங்க சொன்னாங்க, ஆண்டவரே விட்டாலும் நீங்க எங்களை கானானுக்கு போக விட மாட்டீங்க போல, எப்ப பார்த்தாலும் வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம். அன்னைக்கு செய்தி கேட்டுதான் நான், இல்லைன்னா நானே ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது என்னடானா, நான் சரி கர்த்தர் வழக்காடுவார் அமைதி இருந்தா அவங்க 3 கேஸ் பொய்யான கேஸ் போட்டாங்க. என்ன செய்யறதுக்கு, இனி என்ன பண்றதுக்கு? ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொருத்தட்டையும் போய் இத்தனை ஜனங்கள்கிட்ட போய் எலியாவுக்கு போய் சொல்ல முடியுமா? நான் கிடையாது நான் கிடையாது நான் கிடையாது இல்லை. அப்ப நீங்க பதில் தந்தீங்கன்னா அத்தனை ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள், நீங்க பதில் தருவீர்கள். ஆமா, இப்படி பொய்யான குற்றச்சாட்டுல யாராவது இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட அவப்பேரை சுமந்து கொண்டு யாராவது இருக்கிறீங்களா? உங்க இருதயம் கதறட்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நீங்க எந்த வீட்டு வாசலையும் போய் தட்டி ஒவ்வொருத்தட்டையா போய் போய் நான் கிடையாது நான் இப்படிதான் பண்ணேன் அது அப்படி ஆயிட்டு யார்கிட்ட போய் நீங்க போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாரத்திலிருந்து உங்களுக்காக அக்கினி இறங்கும், எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது என் ஆவியில உணர்கிறேன். நீ யார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நம்புவதை போல தலையாட்டினாலும் நம்ப மாட்டாங்க. காரணம், அவர்களுக்குள்ளே உங்களை குறித்த குற்றச்சாட்டு ஆழமா இறங்கிவிட்டது. நம்மை குறித்த குற்றச்சாட்டு ஒருத்தங்களுக்குள்ள ஆழமா இறங்கிட்டுன்னு வைங்களேன், ஈஸியால அந்த வேரை பிடுங்க முடியாது. அந்த வேர் எரியணும். அந்த வேர் எரியணும்னா என்ன கொளுத்தணும்? தீ கொளுத்தணும். நம்ம தீ கொளுத்தினா ஆளே எரிஞ்சிடும். அந்த பாகால்ங்கிற வேறு தான் எரியும். நான் சொல்றது புரியுதா? அப்படி வேற எரியணும்னா அக்கினி யாரு தான் கொளுத்தணும்? கர்த்தர் தான் கொளுத்தணும். நம்ம ஆளுக்கும் சேர்த்து தீ வச்சுட்டு, ஐயோ இந்த மேட்டர் இவருக்கு தெரிஞ்சுட்டு, இவருக்கு தெரிஞ்சிட்டுனா இது 4 பேருக்கு தெரியுமே, ஆண்டவரை இவரை எடுத்துக்கொள்ளும். இல்ல சிலருக்கு ஜெபம், என்ன என்ன கொஞ்ச நாள் ஆளை காணும் போயிட்டாரோ, இப்படி நினைக்கிற ஆட்கள் போகவே மாட்டாங்க. நம்ம ஆளை கொளுத்த பார்க்கிறோம். ஆண்டவரே அக்கினியா இறங்கிடுமே, என் கண்ணு முன்னாடி கொளுத்திடுமே. நம்ம ஆளை கொளுத்த பார்க்கிறோம். இல்ல இல்ல, வேற கொளுத்தணும். இந்த பாகாலுங்கிற வேற கொளுத்தணும். ஆமென். அதுக்கு அக்கினி நான் வைக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அக்கினி வச்சிடாதீங்க. ஆமென். சிலர் பேசுறது தீயாதான் இருக்கும். ஆமென். அதனால தானே ஒரு திருக்குறள் கூட இல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. அடுத்த ஒரு வசனம் போய் இப்படியே சொல்லணும், நாவினால் சுட்ட அது ஆறவே ஆறாது. அப்படி என்ன அக்கினி. நீங்க அக்கினி கொளுத்த வேண்டாம், அவர் கொளுத்துவார். வேண்டாததெல்லாம் சுட்டரிக்கப்படும், வேண்டியதெல்லாம் சுத்திகரிக்கப்படும். ஆமென். எல்லாரும் நீதான் கை காட்டினாங்கல்ல, அப்பங்கெல்லாம் கை காட்டும் போது நீ இப்படிதானே கை காட்டிட்டு இருந்த. எஸ், அவங்களும் அங்க நோக்கி பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படிக்கு அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். ஓ ரபா சதரபா கலாபரா. நம்ம பிரச்சனை என்னன்னா, இவங்க அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டாங்களா, அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு போறது ஒரு பழைய கேக்கையும் வாங்கிட்டு. ஏன்னா காலைல ஃப்ரெஷ் கேக்கெல்லாம் பேக்கரியில் இருக்காது. பழைய கேக்கையும் வாங்கிட்டு போய் பிரைஸ் தி லார்ட் அப்படிங்க, அது சாப்பிட்டு நீ வயிறு வலிச்சு என்ன. அவங்க வந்தாங்களா, வந்து போன மேட்டர்லாம் தெரியும். இவங்களும் இல்லையேம்பாங்க, எல்லாம் தெரியும். இப்படியாக்கும் ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படியான்னு சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா 3 வருஷமா எலியாவே உன்னை பத்தி ஆழமா இறக்கியாச்சு. நீ மேலோட்டமா வந்து இங்க பாரு இவன் தான் அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க தப்பு பண்ணல நிரூபிக்க எத்தனை பேரை போய் பார்க்க வேண்டியது, எத்தனை இடத்துல டிராவல் பண்ணி போறாங்க இந்த ஒரு மேட்டரை சொல்றதுக்கு. ஆமே, நம்புனாங்களா கடைசியா? இல்லையே. அவங்க நம்புவாங்க எப்ப தெரியுமா? அங்கிருந்து வருவாங்க. ஆமே, பரத்துல இருந்து பதில் வரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வலது கரத்தை உயர்த்தி
பரன் என்னை காக்கவல்லோ. பரத்தில் இருந்து பாரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். டைம் ஆயிட்டு. ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததும் அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள். இனி நம்ம எல்லைக்குள்ள அக்னிய வல்லமை இருக்கக்கூடாது. பாகால் தீர்க்கதரிசிகள் எப்பொழுது அழிக்கப்பட்டார்களோ, 40-41 வாசியுங்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை, அதாவது ஜெபத்துக்கு பதில் வந்ததும் ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க? உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்தா உங்க குடும்பமே சத்துருவுக்கு எதிராயிரும். ஒருவன் துரத்த 1000, 2 பேர் துரத்த. ஆனா வெட்டி போடுறது யாருதான் வெட்டி போடுவா தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஜெபித்து பழக்கம் கிடையாது. நீங்க தான் வெட்டி போடணும், நீங்க தான் சத்துருவின் தலையை மிதிக்கணும். ஆனா உங்க குடும்பம் கூட நிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? போராடுகிறான் எல்லைக்குள்ளே வந்து உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் கூட நிக்கும். நீங்க சத்துருவை முறியடிப்பீர்கள். ராபாதானா மாஷேகரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வெட்டி போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எதுக்கு அப்புறம்? பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டி போட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்கும் தெரியுமா? பெருமழை. 3 வருஷம் கேட்காத சத்தம் இப்பொழுது கேட்கிறது. நீ காத்திருந்த காரியம் இப்பொழுது வருகிறது. நீ எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது வருகிறது. உன் எல்லைக்குள் அந்நிய காரியங்கள் இருக்கிறது வரைக்கும் அது கேட்காது. அது எப்பொழுது முறியடிக்கப்படுகிறதோ. ஓ thank you Holy Spirit, thank you Jesus. ஆமென். இன்று பேசின அநேக வார்த்தைகள் மனத்தாழ்மையா சொல்றேன், ஆண்டு சமூகத்தில் சொல்றேன். இந்த பலிபீடத்தில் இப்பொழுது இருந்து கர்த்தர் பேச வைத்தது. அதனாலதான் நான் அப்படி பாயிண்ட் எல்லாம் மாத்திட்டேன். இன்னைக்கு பேசின அநேக வார்த்தைகள், ஆமென், அநேகரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ். ஆமென். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் சேர்ந்து உங்களை கர்த்தரை தேட ஆரம்பிக்கும். அப்பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளை நீங்கள் வெட்டி போடுவீர்கள். அதுவரை கேட்காத பெருமழையின் இரைச்சல் எலியாவே உன் காதுகளில் கேட்கப்படும். கையளவு மேகம் எழும்போ, இடி முழக்கத்தோடு பெருமழை சொரியும். நல்ல கரங்களை சட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி ஷாரா பாலா பாகா டாரா பா ரீமா மாகாரா பாதாரா ஷந்தரே ரீபா லாபா ஜோடோ ரீபா காரா லஞ்சனரா. அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த பெருமழையின் இரைச்சல் ஊழியத்தில் கேட்பதாக, குடும்பங்களில் கேட்பதாக, ஒவ்வொரு ஊழியங்களிலும் கேட்பதாக இயேசுவின் நாமத்தில். ஏம் ராதானாமா கலபா சந்தடரபா ரீமா மாகராலாரா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக, ஆமென், கொடுங்காற்றாக வீசிடுமே, ஆத்ம நதியாக. ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி, ஆமென், ஒரு சில நிமிடங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு தான் பேசினார், கர்த்தர் எனக்காக தான் பேசினார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், ஆமென், ஹல்லேலூயா, அதிகமாய் பெய்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம தமிழ்ல பாட போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அதிகமாக மலையாளத்தில் இந்த பாடலை பாடுவோம். தமிழ்ல பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் அக்கினியாய்.
அந்த அக்கினியினால என்ன உண்டாகுது தெரியுமா? எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இவன் தனிமேன். இல்ல, இவனுக்கு பரலோகம் துணையா நிக்குது. ஆமே, இதுவரை சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அதனாலதான் ஜனங்க அங்கேயும் போனாங்க இங்கேயும் போனாங்க. இனி சொல்ல போறாங்க இல்ல இல்ல, அது வேற, இவர் வேற, இவர் ஜீவனுள்ள தேவன். ஆமே, இதுவரை என்ன கேட்கல, பெருமழை நிறைச்சல் கேட்கல, இனி அது கேட்க போகிறது. உங்க எல்லைக்குள்ள இருக்கிற அந்நிய வல்லமைகள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, thank you Jesus, நல்ல கரங்களை தட்டி glory, ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, கோடும் காற்றாக வீசிடுமே, ஆத்ம நதியா அக்கினியாய். யாரும் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆன்லைன்ல பார்க்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அறிக்கையிடுங்கள். ஷேரே ஹந்தே ரகடா ரதரே, ஆமென். எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. பேராலவா சந்தரவா, எல்லா அந்நிய வல்லமைகள் வெட்டி போடப்படுகிறது. லிவியாத்தன் என்னும் நீண்ட பாம்பை கர்த்தர் தம்முடைய பட்டயத்தால வெட்டுகிற வேளை இது. ஆமென். ஷரவா கமலா பாஜரா ஜீசஸ், கோடும் காற்றாக ஜீவ நதியாக. கர்மேல் ஜப வேளையில், கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஊடர ஹந்தர பௌடரா சேரே ஹந்தே ரகடே ரீபலா ஹந்தரா அக்கினி சேரே பாலா ரச்சரே. தீமையை உன் கூடாரத்தை விட்டு அகற்று, பெருமழை இரைச்சல் கேட்கும். பாவத்தை உன் எல்லையை விட்டு துரத்து, பெருமழை இரைச்சல் கேட்கும். ஆமே, அருவருப்பை உன் எல்லையை விட்டு அகற்று, பெருமழை இரைச்சல் கேட்கும். ஷாரவ ஹந்தரா ரகடரா சேரே மாம்ரா ஜனா ஹந்தரா ஷாலா பாக்கா பரபா. ஓ ஜீசஸ், ஆமென். சீனாய் மலை மேலே, சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலை பாகாலின் வேரோடு எரிக்கப்படுவதாக. ஓடரவா சந்தரவா நகடரவா சரவா. ஆமென். அக்கினி 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 அக்கினியாய் அக்னி நாவாக ஊடரவா சந்தரகடா லதரே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அநேக காதுகளிலே அந்த பெருமழை இரைச்சல், அந்த பெருமழை இரைச்சல், அந்த பெருமழை இரைச்சல் உன் கண்கள் காண போகிறது. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஓ, நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள், நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். ராபா லாபா தாடா ராபா காபா ராபா. ஜீசஸ் ஜீசஸ். ஓடரமா சத்தனரே அக்கினியாய். ஜீசஸ் ஜீசஸ்
ஜீசஸ். ஓடா ரபா லபா கரபா தரபா சந்தரபா லபா டரபா கரபா ரீபா லபா தடரபா. அப்பா என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. நான் தனித்தவனா இருக்கிறேனே அப்பா, தனித்து நிற்கிறேனே அப்பா. என்னை கேட்டருளும் ஆண்டவரே. அக்கினி இறங்கட்டும், பதில் வரட்டும், பதில் வரட்டும், பதில் வரட்டும். ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. அக்கினியாய் மாற்றுங்கப்பா. பாகாலின் வேறு கூட என் எல்லைக்குள்ள இருக்காதபடிக்கு அக்கினியாய் மாற்றுங்கப்பா. அக்கினியா மாற்றுங்க ஆண்டவரே, அக்கினியா மாற்றுங்க ஆண்டவரே, அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே, அக்கினியாய் மாற்றுங்கப்பா. அந்த பெருமழை நிறைச்சல் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லி ஜெபித்த ஜெபங்கள் வீணாயிரக் கூடாதப்பா. அதற்கு என்ன தடையா இருக்கிறதோ உம்முடைய பட்டயத்தாலே அதை வெட்டி போடுவீராக, அது வெட்டி போடுவீராக. நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாகத்தக்கதாய் அந்த லிபியாத்தான் என்னும் நீண்ட பாம்பு வெட்டி போடப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஷரபாலா பாது உடரபா கவரபா சந்தரபா ரீமா மம 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 மமலரதரா ஓ ரபலபதடரபா. அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்டி போடப்பட்டதும் உன் காதுகளில் அந்த பெருமழை இரைச்சல் கேட்கும். இந்த நாள் கர்த்தர் உனக்கென்று குறித்த நாள். அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த பெருமழையின் இரைச்சல் இதுவரை கேட்கல. 1-2 வருஷம் அல்ல, 3 வருஷம், 1-2 வருஷம் அல்ல, பல வருடங்கள். யோ, இத்தனை காலம் உன்னை மறைத்து மறைத்து காத்தது இந்த சத்தம் கேட்பதற்காக. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஓ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்க பதில் தரலன்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிடுவாங்கப்பா. எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லிடுவாங்க ஆண்டவரே. இளையவ போல இல்ல, அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். என்னால அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது.